வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருணகிரிநாதா. நம்ம லாஸ்ட் வீக் சண்டே என்ன பார்த்தோன்னா, அருணகிரிநாதர் கற்பக விருட்சத்தை எடுத்துகிட்டு வர சொன்னா அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு திருத்தின்றுலாம். அதாவது கற்பக விருட்சத்தை எடுத்துகிட்டு வர சொல்லலை, பூவை எடுத்துகிட்டு வர சொன்னான். ஏன்னா அவருடைய இது ஆத்மாலாம் அவரோட அப்படியே போய் கைலாசத்துக்கு போய் அம்மா இருக்கிற ஊர் மேருமலைக்கே போய் நீ எடுத்துகிட்டு வான்ற மாதிரி சபதம்லாம் கொடுத்தா. அந்த காலத்தில் சரி எந்த காலத்துலேயுமே பஞ்சபூதங்களால் ஆனது. நம்ம முன்னாடியே போன வாட்டியே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். பஞ்சபூதத்தால் ஆனது நம்மளால் போக முடியாது, அப்படியே உருவத்தோடு போக முடியாது. அப்படி உருவத்தோடு போனவா இருக்கா யார்? 2-3 பேர், எனக்கு தெரிஞ்சு 2 பேர். ராமரை வேண்டின்னு பண்ணியிருக்கா. அப்புறம் அப்பாவை, அதாவது பரமேஸ்வரனை வேண்டிட்டு சுந்தரர் இருக்கார் இல்லையா, அப்பர் சுந்தரர் மாணிக்க வச்சுக்கிறார், நல்வர் 4 குறவர்கள். அவரில் சுந்தரர் அப்படியே போனால் அவருக்கு கைலாசத்துலேருந்தே இது ஐராவதம் அவர் அழிச்சுட்டு போச்சு. ஏன்னா அப்பா தான் பரமேஸ்வரர் தான் ஆணை கொடுத்து நீ போய் பூலோகத்தில் நீ என்னுடைய பக்தர்களை பற்றி நீ வெளியில் கொண்டு வானிட்டு அனுப்பினார் அவரை. அதனால் அவரோட வேலை முடிஞ்சோடனே அவரே அனுப்பி அழிச்சுட்டு இருக்கா. எப்போ ஒர்க்கு முடியறதோ அப்போ போவோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்பு நம்ம பஞ்சபூதத்தில் ஆனதுனால நம்ம ஆத்மா ஒண்டி பிறப்பிறப்பு எடுத்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆத்மா தான் நம்ம போய் சேரும். நம்ம சனாதன தர்மம் இந்துசம் சொல்லிட்டுருக்கு. ஓகேவா? அது இப்போ நம்ம அருணகிரிநாதர் முருகரையே நம்மளுக்கு நேர்க்க கொண்டு காமிச்சிருக்கார். முருகருக்கு ஆடிண்டே காமிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அவர் போய் எதுக்கு பரிகாசம், அதாவது கூடு விட்டு கூடு பாயறது, அதெல்லாம் அவசியம் இருக்காது இல்லையா? அதனால் பூ என்னென்ன, பாரிஜாத பூ. இந்த பாரிஜாத பூவாலேயே கிருஷ்ணருக்கே பெரிய ப்ராப்ளம் வந்தது. அப்புறம் எந்த மாத்திரம் நம்ம அருணகிரிநாதர் ஒண்டி பாவம், நம்ம பூலோகத்தில் பிறந்த கிருஷ்ணருக்கே நம்மளுக்கு நல்லது பண்ணணும்னு வந்தார். நம்மளுக்கு பகவத்கீதா கொடுத்த கிருஷ்ணருக்கே அவள் ருக்மணி சத்யபாமா அவள் 2 பேரோடையே போராடி பாரிஜாத பூ அப்போ தான் நம்மளுக்கு பூலோகத்துக்கே வந்தது. அந்த பூவை கூட இது கிடைக்க முடியலன்னுட்டு அருணகிரிநாதருக்கும் ட்விஸ்ட் வச்சுட்றா. அந்த காலத்தில் அவர் இது பொய் சொல்கிறாவாலாம். அருணகிரிநாதர் கிளியாக போயெல்லாம் எடுக்கலை. ஸோ அவர் அங்கே இருக்கிற கிளி பொம்மையை வச்சு தான் பாட சொல்லியிருக்கார். நம்ம போன வீக்கே பார்த்தோம் இல்லையா, கந்தர் அனுபூதி பாட சொல்லியிருக்கார். அதே மாதிரி இன்னொரு தாட் என்ன இருக்குன்னா, அருணகிரிநாதர் மீது அவர் பாட்டெல்லாம் எழுதிட்டார். எழுதி கொண்டு போயிட்டு திருச்செந்தூரில் கடலில் போட்டுவிட்டார் தூக்கி. எனக்கு இது யாருமே மதிக்கலை, எதுவும் பண்ணலை, இதனால் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ட்டு போட்டுவிட்டார். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் வேறு யாரோ எடுத்துன்னு காப்பாற்றி கொடுத்துருக்கா அப்படின்னு. இதெல்லாம் சும்மா உள்டா எல்லாம். இதெல்லாம் இப்போ வாய்க்கு வந்ததெல்லாம் செவிக்கு வந்ததெல்லாம் சொல்லின்னு இருக்கா பார்த்தேன், கர்ண பரம்பரையாக. அதெல்லாம் சும்மா. நம்ம முள்ளன்றத்துலேயே தான் அவர் அங்கேயே தான் வாசம் பண்ணியிருந்தார். அவர் பண்ணியிருந்த என்னன்னா, அதாவது பிராமணர் இல்லையா அவருக்கு என்னது வேதாந்தம் எல்லாம் படிச்சிருந்தாலும் அவர் அது மேலே நாட்டம் இல்லாமல் ஓரளவுக்கு அந்த சான்ஸ்கிரிட்டெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த எழுத்தெல்லாம் எழுதி முடிச்சு பாஷ்யம்லாம் எழுதி முடித்த உடனே முருகப்பெருமாள் மீதே ஃபுல் அண்ட் ஃபுல் ஐக்கியமாகி அவர் என்ன பண்ணிட்டார், முருகவேல் ஒவ்வொரு ஊருக்கா வாப்பா நீ அப்படின்னு அழிச்சிட்டு போய் அவர்கிட்ட இருக்கிற தமிழில் அப்படியே உற்சாகமானா. இப்போ ஔவையார் பாட்டுக்கு காரைக்கால் அம்மையார்லாம் பாடினா சிவன் தாண்டவம்லாம் ஆடுறாருல, அந்த மாதிரி முருகப்பெருமாள் அவருக்கு தமிழுக்கு அவர் அடிமையான மாதிரி ஒரு ஊராக கூப்பிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் பண்ண சொன்னார். அதுதானே தப்ப. திருச்செந்தூர்லலாம் அவர் போய் வைக்கல. அதே மாதிரி அவர் பொண்ணை
பெண்ணாசை ஜாஸ்தி அவருக்கு அப்படின்ற. பெண்ணாசையெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம சொல்கிறோம், இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டாக்டர்கிட்ட போயின்னு இருக்கோம். டாக்டர்கிட்ட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக போவோம்? நம்மளுக்கு உடம்பு முடியலனாலும் போவோம், அங்கே இருக்கிறவாளை பார்க்குறதுக்கும் போவோம், இல்லை ஒருவேளை நானே டாக்டராக இருந்தாலும் போய் தான் ஆகணும், இல்லை நர்ஸாக இருந்தால் போகணும், அங்கே சேவை பண்ணுறவாளை அந்த மாதிரி இருக்கிறச்ச அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்கார். தெரியும் அவருக்கு இதுதான்ன்றது தெரியும். 3 அறிஞ்சவர் இல்லையா, முக்காலமாக அறிஞ்ச ஞானி இல்லையா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால இப்படி இருக்காதீங்கோ, இப்படி இருந்தால் இது தப்பாகும். சினிமா கூட வந்தது பாருங்கோ, எம்ஆர் ராதா அவர் நடித்தார். இந்த மாதிரி நீ பொன்னாசை பெண்ணாசையெல்லாம் பிடிக்காத, பெரியவாளெல்லாம் மதிய நீட்டு அது வந்தது. அப்படி இருந்தால் தப்பு, இப்படி இருங்கோன்னு சொல்கிறதுக்கான எடுத்த படம். அதில் தப்பானது ஒண்டி கிரகிச்சுண்டு நல்லதை விட்டு கொடுக்கறது தப்பு இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம முருகரை எவ்வளோ வேண்டி அவர் மேலே நம்பிக்கை வச்சு எவ்வளோ பண்ணுறோமோ, அருணகிரிநாதர் நம்மளுக்கு குரு மீதும் நம்பிக்கை வைக்கணும். நம்ம டாப்பிக்கில் எதுக்கு வந்ததுன்னா, முள்ளண்டும் ராமநாத கவி சிவதாசன் அவர்கள் எனக்கு இதை சொல்லுமா பரவாயில்ல, ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் நம்மளது முருகரை வேறு நீண்டிருக்கா. நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், பிராமண குலம்னு சொல்லியிருக்கோம். முள்ளன்றத்தில் அருணகிரிநாதருக்கு தாந்தோன்றீஸ்வரர் கோவிலில் அருணகிரிநாதருக்குன்னு செப்பரேட்டாக ஒரு இது வரப்போகிறது, சன்னதி வரப்போகிறது. அதெல்லாம் வர சமயத்தில் நம்ம இதெல்லாம் டிக்ளேர் பண்ணாதான் நல்லதுமா, நம்ம யூடியூபுக்கு நல்லது, நம்ம யார்கிட்டே சொல்லணும் இல்லையா அப்படின்ட்டு அவருடைய இதுக்காக ஒரு ஆசை, அவருடைய ஆவல், அவருடைய ரிசர்ச், அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அவர் கிளியாலாம் போகலை. அதுக்கப்புறம் அப்போ தீவெட்டி கொள்ளைக்காரன், அதாவது பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் என்ன பண்ணிட்டான்னா, நம்ம ஊருக்கு வியாபாரம் பண்ணுறேன்னு நம்மளையே அடிமையாக்கினா இல்லையா. அது பண்ணுறதுக்கு அவளுக்கு எத்தனை நேரம் ஆச்சு? 300 வருஷம் அவள் தானே ஆண்டா நம்மளை. அவள் என்ன பண்ணியிருக்கா, முன்னாடியே ஆர்டர் கொடுத்துடுவா. அதாவது அந்த சீஃபுக்கு கொடுத்துட்டு, நாங்கள் இன்றைக்கி ராத்திரி வரப்போகிறோம், எல்லோரும் திறந்துட்டு கம்முன்னு உட்காந்துக்கோங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு போகிறேன்னு. அவ்வளோ, அதாவது அப்படி ஒரு மரியாதையோடு தான் திருடிட்டு போனான். மரியாதை திருட்டுன்னு பாருங்க. அப்படி திருடிட்டு போகிறச்ச ஓலைச்சுவடியிலலாம் எதனா வச்சிருக்காளான்னுட்டு அப்படி இப்படி கலைச்சி போட்டு போனது. இதை பற்றி கூட நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். திருப்பி அதை சொல்ல வேண்டான்றதுக்காக தான் கம்மன் இருக்கேன். இப்போ நம்ம அருணகிரிநாதர் பற்றி நம்ம சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போனோம். அதாவது அருணகிரிநாதருடைய முடிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் எழுதியிருக்கார், அவருக்கு என்னெல்லாம் பட்டம் கிடச்சிது, அதெல்லாம் இருக்குது இல்லையா. அதை பற்றி ஒரு தடவை பார்த்து விடலாம். இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஜஸ்ட் ஒன்ஸ் கிளான்ஸ் கொடுக்கணும் இல்லையா. அதனால் அருணகிரிநாதர் அவர் வாங்கிய பட்டங்களை பற்றியும், அவர் எழுதி எதனால் அந்த பட்டம் கிடச்சிது அது முக்கியம் இல்லையா. நான் 100 மார்க் எடுத்திருக்கேன்னா எந்த எக்ஸாமில் 100 மார்க் எடுத்திருக்கேன், எந்த எக்ஸாம் அது இருக்குது இல்லையா. அதுக்கான கேள்விக்கு பதில் இது. வடமொழி நூல்கள் எழுதியிருக்கார் அவர். அஷ்டபாஷா இல்லையா, அஷ்டபாஷா அவருக்கு தெரியும். ஆனால் அவருடைய கொள்ளு பேரனான குரு ராம கவி என்ன சொல்லியிருக்கார், நேற்று இது பார்த்துருந்தேன்னா 6 பாஷை தான் தெரியும்னு. செவி வழியில் ஒவ்வொரு செஞ்சுரி போகிறச்சியும் ஒன்று அழிஞ்சுட்டுருக்கு இல்லையா. அதே மாதிரி தான் இது. ஃபஸ்ட்டு டிண்டிம கவி அருணகிரிநாதான் எப்போ கிடச்சிதுன்னா, அவருக்கு வீரபத்ர விஜயம்னு காவியம் எழுதறச்ச கிடச்சிது. அடுத்தது டிண்டிம கவி சார்வபௌம சோனாத்ரிநாதா மற்றும் அஷ்டதிக் விஜய பட்ட கீர்த்தி பிரபு டிமப்பரா. அது எங்கே கிடச்சிது, எப்போ கிடச்சிதுன்னா மோகவல்லி யோகானந்த பிரகாசனா அந்த இது எழுதிருச்ச. ராஜஸ்தானுக்கு நம்ம சொன்னோம் பார்த்தேலாம், அவருக்கு கல்யாணம் ஆகிட்டு அவள் குழந்தையெல்லாம் விட்டுட்டு போனாரே, அப்போ கிடச்சிது. அதாவது அந்த ஜீவகாருண்யம்காக. அடுத்தது அப்போ வேணுன்றதுக்காக, இடம் வேணும், ஜீவகாருண்யம் பண்ணணும், நம்ம இது மடம் ஆரம்பிக்கணும், அது ஆரம்பிக்கணும்ன்ட்டு போனாரோ இல்லையோ, அப்போ எழுதினது. அடுத்தது அஷ்டபாஷா பரமேஸ்வரா, எப்போ ராகவாபியுதயத்தை கொண்டு போய் கொடுத்துட்டோ அப்போ ஸ்ரீநாத் கவிமாலா இருக்கார் இல்லையா, அவரோட போட்டி போடுறச்சும் இது கிடச்சிது. அவர் பாஷ்யம் பண்ணியிருக்கார். என்னென்னத்துக்கு, ஆதிசங்கரர் எழுதின சௌந்தர்யலகரிக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். அப்புறம் காளிதாசர் எழுதின ரகுவம்சத்துக்கு அவர் பாஷ்யம் பண்ணியிருக்கார். பாஷ்யம்னா மீனிங், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் பண்ணுறது. அதை சான்ஸ்கிரிட்லேயே பண்ணியிருக்கார் அவர். அதே மாதிரி நம்ம திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் கருணைக்கு அண்ணாமலை, கவிதைக்கு அருணகிரியார் அப்படின்னு ஒரு பட்டம் வேற வாங்கியிருக்கார். அதுக்கப்புறம் அவர் எழுதின தமிழ் நூல்கள் பற்றி பார்க்கலாம். அதில் அண்ணாவடை பரணி, மோகவதை பரணி,
ஞான வினோத கலம்பகம். இது 3 வந்து இந்த யோகானந்தா இருக்கு இல்லையா, நம்ம படித்தோமே இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தானில் கிடச்சதுன்னு சொன்னோம் இல்லையோ, அது மோகவல்லி யோகானந்த பிரகாசனா, அதோடைய தமிழக்கம் அவரே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அது மோகவதை பரணி ஞான வினோத கலம்பகம், ஞான வினோத கலம்பகம் அண்ட் வதை பரணி வந்து அதோடைய டிரான்ஸ்லேஷன். அதே மாதிரி அண்ணாவடை பரணின்னு ஒன்று எழுதியிருக்கார். அதுக்கப்புறமா உலக பிரசித்தியான திருப்புகழை வந்து அவர் வந்து ஒரே இடத்துலையும் உட்காந்து எழுதலை, ஊராக போய் எழுதியிருக்கார். திருவொற்றியூரில் எழுதியிருக்கார், திருத்தணியில் எழுதியிருக்கார், பழனியில் எழுதியிருக்கார், திருவண்ணாமலையில் எழுதியிருக்கார், எல்லா ஊர்லேயும் எழுதியிருக்கார் அவர். திருப்புகழை பற்றியும் ஒன்று இதில் இருக்கிறத பற்றிலாம் ஒன்றா நம்ம பார்த்துட்டே வரப்போகிறோம். அடுத்தது கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, மயில் விருத்தம், வேல் விருத்தம், சேவல் விருத்தம், கந்தர் அலங்காரம், திருவகுப்புன்னு ஒன்று எழுதியிருக்கார். மொத்தம் அதில் 25 வகுப்புகள் பற்றி கொடுத்துருக்கார். அந்த திருவகுப்பு 25 தான் ஒன்றா வருது வேல்மாறல். இதை வந்து நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் என்ன பண்ணினார், அவருடைய சிஷ்யர் அருணகிரிநாதருடைய சிஷ்யர் அவர் என்ன பண்ணார், வேல்மாறல் மகாமந்திரம்னு அதில் மொத்தம் 16 ஸ்டான்சஸ் எழுதியிருக்கார் நம்ம அருணகிரிநாதர். அதை எப்படி திருப்பி போட்டு எப்படி வரும்ன்றதை ரொம்ப வருஷம்லாம் ஆகலை. அவர் கூட இருந்து லாஸ்ட் செஞ்சுரி தான், 19th லாஸ்ட் அண்ட் 20th ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கார். அவரே கொடுத்துருக்கார். அதை திருச்செந்தூரில் எல்லாத்தையும் போட்டுட்டா இதனால் ஒரு யூஸும் இல்லைன்றாலே அவெல்லாம் கொஞ்சமான ஆலோசனை பண்ணணும்ல. இந்த காலத்துலேயே அது நல்ல ஒர்க் அவுட் ஆகுது, அப்போ ஏண்டா சாமி ஆகாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். யாருக்கு என்னவோ சொல்லுவாளே, கேப்பையில் நெய் விழுகிறதுனால ஆமாம்மான்வாடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா போல இருக்கு. என்னடா இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் பாதையாக இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம அருணகிரிநாதரை பற்றி அப்படிலாம் சொன்னால் நம்மளுக்கு தாங்குமா சொல்லுங்க, என்ன மாதிரி தானே நீங்களும் துள்ளி எழுவீங்கோ, அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அருணகிரிநாதருக்கு கிடைச்ச பட்டங்கள், அவர் வடமொழியில் எழுதின நூல்கள், தமிழ் மொழியில் எழுதின நூல்கள், அதை பற்றிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அருணகிரிநாதர் பெண்ணாசை வெறுப்பாக இருக்கார், பெண்ணாசை பித்தனாக இருந்தார். அபிராமி பட்டர் எப்படி பெண் பித்தன்னாலோ அதே மாதிரி தானே இவரையும் சொன்னார். அப்புறம் குடும்பத்தையே பார்க்கல, மேலேருந்து கீழே குனிஞ்சுட்டு சூசைட் அட்டம்ப்ட் அது இதுனால அதில். ஆனால் திருப்புகழில் கதிர்காமன்ற ஊரில் மொத்தம் 13 பாட்டு எழுதியிருக்கார். அந்த 13 பாட்டிலையும் இவ்வளோ தான்ப்பா வாழ்க்கை, இது மாதிரிலாம் போனீங்கன்னா இப்படி தான் நடக்கும்ன்றதை டீட்டெயில்டாக சொல்கிறார். அதாவது மருந்தும் சொல்லியிருக்கார், விருந்தும் சொல்லியிருக்கார். மருந்துனா என்னது, கசக்கும், நீ இதெல்லாம் பண்ணினேன்னா கசக்கும்ப்பா, இதுதான் விருந்து அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அப்படி ஒன்று அதே மாதிரி சம்ஸ்கிருதம், அவருக்கு சான்ஸ்கிரிட் நல்ல ஃப்ளூயன்சி இருக்குது இல்லையா. அவர் வந்து திருப்புகழில் ஒவ்வொருத்துலேயுமே திருப்புகழில் நல்லாவே யூஸ் பண்ணி வச்சுருக்கார். அவர்கிட்ட இருந்தது அதான் சொன்னேன் இல்லையா, வேதாந்தம்லாம் கற்றுண்டு கூட அவரால் அது மேலே நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கல. ப்ராக்டிஸ்னால் டெய்லி அது மேலே பூஜை புனஸ்காரம் அப்படிலாம் கிடையாது. நித்தியகர்மா ஒண்டி பண்ணுவார். அதுக்கப்புறம் முருகர் எங்கே கூப்பிட்றாரோ அங்கே போயிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு. அவரோட அவர் ஒய்ஃபும் வருவா, குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, இவா ஃப்ரீ பேர்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இப்போ நம்ம வந்து அதை சாமவேதம், அதாவது ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இது 3த்துடைய சாராம்சமாக எடுத்து போட்டது தான் அதர்வண வேதம். அதில் பிளாக் மேஜிக் அதெல்லாம் வரும். ஓகே, நம்ம அதை விட்டுடுவோம். யஜுர்வேதக்காரா, சாமவேதக்காரா, ரிக்வேதக்காரான்ற அதில் நம்ம அருணகிரிநாதர் வந்து சாமவேதம் இல்லையா. அவருக்கு எப்படின்னா, ஒரு சாமவேதக்காராளுக்கே என்னென்னா, ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அவள் தான் தண்ணி விடணும், புரோக்ஷனை பண்ணணும், அதே மாதிரி தீர்த்தம் வாக்கணும், அதெல்லாம் சொல்லுவாள். அதெல்லாம் இருக்கு இல்லையா, அவள் பண்ணினாதான் வேல்யூ. நீ எத்தனை தான் செக் லீஃபில் 10,000 20,000 லட்சம் எழுதினாலும் சிக்னேச்சர் இஸ் தி வேலிட் இல்லையா. அந்த சிக்னேச்சர் வந்து ஒய்ஃப் தான் பண்ணணும். அவளோட பண்ணுறதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. ஒய்ஃப் இல்லாத விடோ வந்து பண்ண முடியாது. அது பொம்மநாட்டிகள் கொண்டு கிடையாது. சாமவேதம் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்கா சாமவேதத்தில். பொம்மநாட்டி ஆம்பளையில் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே ஒன்று தான். நீ இருந்தால் தான் என்னால் ஒரு காரியம் நல்லது பண்ண முடியும் அப்படின்னு. ஆம்பளையில் இருந்தால் தான் பொம்மநாட்டிகள் கல்யாணம் ஆகிடுதுன்னு சொல்கிறேன் நான். அவளுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்கா. இப்போ தவசமாகவே இருந்தாலுமே பொண்டாட்டி இருந்தால் தான் அந்த ஆம்பளையால் உட்காந்து பண்ண முடியும், இல்லைன்னா அடுத்தவா பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதுதான் லைஃபு. அதனால் யஜுர்வேதத்தில் அப்படி கிடையாது. நல்ல காரியமோ கெட்ட காரியம் எது இருந்தாலும் அப்பா இருந்தால் போகிறோம்,
அப்படின்னுடுவா. ஆனால் சாமவேதத்தில் அது கிடையாது. ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருந்தா. நம்ம சாமவேதத்துக்கே முக்கியமானவர் நம்மளுடைய ஈஸ்வரனுக்கு சாமவேத பிரியர் இல்லையா அவர். அதே மாதிரி நம்ம லங்கேஸ்வரன் அவருக்கும் லங்கா அதிபதி இருக்கார் இல்லையா, அவருக்கும் சாமவேதம்னா ரொம்ப பிரியம். இது வரைக்கும் நான் அருணகிரிநாதர் பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த வாரத்தில் இதை கேட்டுட்டு அவர் எம்ஆர் சிவதாசன் அவர்கள் எதனா மாற்றிண்டார்னா அதையும் சொல்லிவிட்டு அப்புறம் என்னது ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பித்தார்ன்றதை பற்றி ஆரம்பிச்சிடுவோம். அதாவது இந்த திருப்புகழ், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதில் எது ஆரம்பிச்சிருக்காருன்னு கேட்டுட்டு அது ஒவ்வொருவத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இத்தனை வரைக்கும் என்னை பேச்சு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், உங்கள் லவ்டு ஒன்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், நீ இது மாதிரி சொல்லியிருக்கம்மா, இதுதான்மா கரெக்டுமா, இல்லை தப்புமா, இது மாதிரி தான்மா அப்படின்னு எதனா சொல்லுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேவா? ரொம்ப நன்றிகள் பல. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.